மாங்காய் கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் நல்ல சூப்பரான ஆந்திரா ஸ்டைலு மாங்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அருமையான இந்த ஊறுகாய் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காயை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி நீக்கிட்டு இதை வந்து 2 துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளார விதை இருக்குல்ல, அந்த விதையை வந்து எடுத்துடலாம். விதைக்கு அடியில் ஒரு நார் மாதிரி இருக்குங்க. அந்த நாரை வந்து எடுக்க வேண்டியதில்லை, அது அப்படியே இருக்கட்டும். அதோடு சேர்த்து செய்யும் பொழுது தான் மாங்காய் வந்து கரையாமல் அப்படியே இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த விதையை வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நம்ம மாங்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாங்காயுமே நம்ம இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா மாங்காவுமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கு அகலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஊறுகாய் வந்து செய்யும் பொழுது பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பிளாஸ்டிக்கில் வந்து செய்யும் பொழுது துரு பிடிக்காமல் இருக்கும். நம்ம சில்வரில் செய்யும் பொழுது பாத்திரம் வந்து துரு பிடிச்சி ஓட்டை ஆகிடுங்க. அதுக்காக தான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இதை 1 ஹவர் அப்படியே விட்டுறலாம். இந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி விட்டு வருங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1/4 கப்பு அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துருக்காங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கடுகு வந்து 1-2 அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டு வெந்தயமுமே நல்ல கலரு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 ஹவர் கழிச்சிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கெட் வந்து பிளாஸ்டிக் பக்கெட் இருந்ததுங்க, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஊறுகாய் செய்யும் பொழுது எல்லாமே ட்ரை பாத்திரமாக தாங்க எடுத்துக்கணும். தண்ணி இல்லாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கடுகு வெந்தயம் இதை 2 வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கின மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. அது வந்து கலர் கொடுக்கும், காரமும் நல்லா உரைக்கும். அதுக்காக அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 150 ml அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் வந்து நல்லா ஆறிட்டு வெதுவெதுப்பான சூடு இருக்கும் பொழுது இதில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. இது வந்து காரம் நல்லா கொடுக்கும், ஆனால் கலர் கொடுக்காது. அதனால் அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ இந்த ஊறுகாவில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கரண்டி எல்லாம் மசாலா ஒட்டியிருக்கு, இது எல்லாத்தையுமே வலிச்சு அதிலே விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 4 நாள் வந்து நல்லா அந்த எண்ணெயில் ஊறி வரணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே நல்லா மிதந்து வருங்க.
பார்த்திங்களா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இதோ கலந்து விட்டுட்டு நம்ம ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதிலிருந்தே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.